வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் தமிழக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டிருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்னு இன்றைக்கி நீதியரசர்கள் சொல்லிட்டாங்க. தமிழக அரசுக்கு இது தேவையா? ஒரு சின்ன பிரச்சனையை, ஈஸியாக முடிய வேண்டிய பிரச்சனையை எவ்வளோ பெருசாக்கி இதுக்காக பார்லிமெண்ட்டில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தி இதெல்லாம் தேவையா? அப்போ இவங்க அதாவது என்னென்னா, மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துறதை விட இவங்க வேற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துறதன் விளைவாக உண்மையிலேயே பார்த்துட்டு இருக்கவங்க பிஜேபிக்காரங்களாக இருந்தால் பிஜேபி தான் நன்றி சொல்லணும் ஸ்டாலினுக்கு. கலைஞர் இருக்கும்போதே, ஜெயலலிதாமா இருக்கும்போதே பிஜேபி இந்த அளவுக்கு வளராது. ஏன்னா திருப்பரங்குன்ற விஷயம் ஒரு உத்தரவு போட்டார் நீதியரசர். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவர் ஒரு நீதிபதி. அதை நடைமுறைப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு நீங்கள் உச்சநீதிமன்றம் போங்க, எந்த நீதிமன்றம் வேணால் போங்க, மக்கள் மன்றத்துக்கும் போங்க, பாருங்கள் அவர் தப்பு பண்ணுறாருன்னு. அதை விட்டுட்டு இல்லை நாங்கள் அங்கே போவோம் இங்கே போவோம்னு பண்ணி இன்றைக்கி மூக்குடைஞ்சி இருக்கீங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் போராட்டங்கள் நடந்து இந்த போராட்டங்களுக்கு யார் காரணம்? அப்போ இந்த விஷயம் பிஜேபி தனக்கு தமிழ்நாட்டில் மேட்டர் கிடைக்கலையேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அல்வா மாதிரி அவங்களுக்கு ஒரு மேட்டர் எடுத்து கொடுக்குறீங்க. இது என்ன அரசியல்னு ஒன்றும் புரியல. ஜெயலலிதாமாவோ கலைஞரோ இருந்தால் இப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களே. யார் இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது? இதனால் உங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இது என்ன? இது ஒரு பெரிய இப்போ பிஜேபி என்ன நினச்சிட்டு இருக்குது? இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில், பாருங்கள் தீப வேட்டரை கூட விட மாட்டுறாங்க அப்படின்னு இதை என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில் நம்ம இங்கே இஸ்லாமியர்களையோ கிறிஸ்துவர்களையோ வேற ஆளாக பார்க்கல, எல்லாம் ஒன்றா தான் பழகிட்டு இருக்கோம். ஆனால் தொடர்ந்து பிஜேபி இதை சொல்ல இது மக்கள்கிட்ட கொஞ்சம் பேர் மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன் இதை செய்கிறாங்க? இந்துக்களுக்கு விரோதமான கட்சி திமுகன்னு ஏற்கனவே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பக்கம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒட்டகையாகும் கோயிலாக போகிற அந்த ஃபோட்டோவும் போடுறீங்க, ஏன்னா இந்துக்களுக்கு நாங்கள் விரோதி இல்லைன்னு காட்டுறீங்க. இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக நடந்துக்கிறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் நடுநிலையாக இருந்தால் போதும் சார், எல்லா சமூக மக்களும் உங்களுக்கு வாக்களிப்பாங்க. இப்போ திமுக ஆட்சியில் வந்திருக்குது, இந்துக்கள் ஓட்டு போடாமல் வந்திருக்கீங்க, எல்லாரும் தானே உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ இது யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு நீங்கள் பண்ணுறது வெகுஜன மக்களே இருக்க மாட்டாங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கூட இருக்க மாட்டாங்க. இதில் ஒரு பிரச்சனையாக பிஜேபியை வளர்த்து விட்டுட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை நீங்கள் எதிர்த்து நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் கையெழுத்து வாங்குறீங்க. இது ஜெயிக்க முடியும் அப்படின்றதா கையெழுத்து வாங்கணும். காங்கிரஸ் எல்லாம் கூட்டி சேர்த்துக்கிட்டு, காங்கிரஸுக்கு இதில் உடன்பாடே இல்லை, தேவையில்லாமல் சரி திமுக சொல்லுதேன்னு உங்கள் கையெழுத்து போட்டு இப்போ என்ன சைக்கிளாகுது? அமித்ஷா வராது ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக, நீதிபதியை நீங்கள் பதவி நீக்கம் செய்வீங்களான்னு. அதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்த நீதித்துறையை நீங்கள் பகிச்சிக்கிறீங்க. இப்போ பத்திரிக்கையாளர் ஒருத்தர் மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா கோவம் ஒரு மாதிரி எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும். விவசாயி ஒருத்தர் மேலே குழைச்சா விவசாயி சங்கம் இருக்குது. அதே மாதிரி நீதிபதியை நீங்கள் பதவி நீக்கம் பண்ணணும், அவருடைய உத்தரவை செயல்படுத்த மாட்டேன்னா ஒட்டுமொத்த நீதியரசர்கள் சேருவாங்களா சேர மாட்டாங்களா? ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கு, துரைமுருகன் வழக்கு, பொன்முடி வழக்கு, ஐபிரிசாமி வழக்கு, உங்கள் வழக்கு, தேர்தல் ஸ்டாலினுடைய வழக்கு, கொடத்தூர் வழக்கு, இப்படி பல வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது சார். அப்போ அந்த நீதித்துறையை நீங்கள் பகிச்சுக்கிட்டீங்கன்னா இது தப்பான ஸ்ட்ராட்டஜி இல்லையா? யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? யார் இந்த ஐடியா சிஎம்க்கு கொடுக்குறது? முட்டை சந்தையில் கொண்டு வந்து விட்டாங்களா இல்லையா? திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்க, நாங்கள் பண்ணிடுறோங்க, பட் எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க, அவ்வளோதாங்க. பாபர் மசூதிக்கு தீர்ப்பு சொன்னாங்க, பல பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தீர்ப்பு ஏற்றுக்கிட்டோமா இல்லையா? ஏன்னா உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு, அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருப்பரங்குன்ற விஷயத்தில் பொது அமைதிக்கே இன்றைக்கி தமிழக அரசு தான் பங்கம் விளைவிக்குதுங்கிறது பெரிய கருத்து. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு ஒரு நீதியரசர் சொன்னவொன்னே அதை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் நீங்கள் விவாதம் பண்ணீங்க? இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள்? இல்லை இந்த நீதியரசர் மேலேயும் உள்நோக்கம் கற்பிப்பீங்களா? ஒன்றும் புரியல. என்ன நடந்துட்டு இருக்குது நாட்டில்? சரியோ தப்போ நீதியரசர் சொன்னால் சொன்னது தான். ஏற்கனவே சொன்னோம், திருப்பரங்குன்ற விஷயத்தில் முதல் இந்த விஷயத்தை ஆரம்பித்தது அந்த ராமநாதபுரம் எம்பி நினைக்கிறேன். அவர் போய் அங்கே பிரியாணி உட்காந்து சாப்பிட்டார். பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கும்போது உளவுத்துறை சொல்லணுமா இல்லையா? சார் எம்பிலாம் போய் பிரியாணி சாப்பிட்டா பிரச்சனை பெருசாகும், சொல்லணுமா வேணாமா? உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி நினைக்கிறேன் போய் உங்கள் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாரு. அதுதான் அந்த பிரச்சனைக்கு எடுத்தவுன்னு அவர் தான் ஆரம்பித்தார். அதற்கு பிறகு 144 போடுறீங்க. 144 யாரும் நடமாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து அண்ணா நினைவு நாள் மூர்த்தி அவர்கள் நினைவு இது போகிறார், ஊர்வலம் போகிறார். அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க கோர்ட்டில். பாருங்கள், இவங்க திமுக மட்டும் ஊர்வலம் போகிறாங்க, மற்றவங்களுக்குலாம் 144 இல்லை. 144 விளக்கப்பட்டது, நீதியரசர் சொல்லிட்டார். உடனே பெரிய போராட்டம், பிஜேபியினர் மகிழ்ச்சி. இவ்வளவு கூட்டமாக பிஜேபிக்கு? அப்போ பிஜேபியை வளர வைப்பது யார்? ஏற்கனவே நீங்கள் அடித்த கொள்ளையில் பிஜேபியை பார்த்து பயந்து போய் வெள்ளக்குடி காட்டிகிட்டு இருக்கீங்க. பல விஷயங்களுக்கு பிஜேபி உடன்பட்டு இருக்கீங்க. கேட்டால் வெளியில் மோடிக்கு பயப்பட மாட்டோம், ஈடிக்கு பயப்பட மாட்டோம். எப்படி பயப்படாமல் இருப்பீங்க? இவ்வளோ கொள்ளடிச்சிட்டு பயப்படாமல் இருக்க முடியுமா சார்? நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாக மிரட்டுறாரு.
செந்தில் பாலாஜி தான் 41 பேர் உயிருக்கு காரணம்னு அமித்ஷா வச்சுட்டு மிரட்டுறாரு. இதை வச்சு அவங்களை உள்ள தூக்கி போட முடியாதா? ஐயா நீங்கள் காரணமே இல்லாமல் இருக்கலாம் சார், பிஜேபி நினச்சா போடுமோ போடாதா? எப்படி நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க? இன்றைக்கி வந்து இவர் துரைமுருகன் மேலே இடி கேஸ் இருக்குது. இப்போ பழனிசாமி வந்து ஆளுநரை பார்த்துட்டார். இன்றைக்கி காலையில் ஆளுநரை பார்க்குறாரு. நம்ம பேசிகிட்டு இருக்கனால பார்த்துட்டார். கோரிக்கை மனு கொடுக்குறாரு. என்ன ஊழல் அமைச்சர்கள்லாம் உள்ள தள்ளணும், இதுக்காக நான் ஆளுநரை பார்க்குறோம். கரெக்டாக இந்த நேரத்தில் ஏன் பார்க்குறாங்க? அமித்ஷா வராரு, வந்து போன ஒன்று ஆளுநரை பார்க்குறாரு. என்ன அர்த்தம்? வேறு மாதிரி போயிட்டு இருக்குது நிலவரம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், பெரிய பிரச்சனையாக போகுது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப அது பணம் இருக்குது, வெளியில் வரான்னு நினச்சிட்டு இருக்காங்க. எழுதி வச்சுக்காங்க. பல பேருக்கு உள்ளே போய் பத்திரமா உட்கார போகிறாங்க. பழனிசாமி போய் அதுதானே பார்த்துட்டு வந்திருக்காரு. கரெக்டாக அமித்ஷா வந்தோன்னே பார்க்குறாருன்னா என்ன சார் அர்த்தம்? அப்போ ஏற்கனவே பல பேர் இங்கே நீங்கள் பத்திரமா இருக்க போகிறாங்க. பத்திரமா இருந்தால் யார் உங்களுக்கு செலவு பண்ணுறது? வழி எப்படி ஜெயிப்பீங்க? இந்த தடவை சிறுபான்மை ஓட்டும் கிடைக்காது, பெரும்பான்மை ஓட்டும் கிடைக்காது. இஸ்லாமியர்களுக்கு வந்து நீங்கள் நம்பி வச்சு அவங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. கிறிஸ்துவர்களுக்கு நிறைவேற்றிட்டீங்களா? தொடர்ந்து எல்லாருக்கும் நாமம் போட்டு தான் கடைசி நேரத்தில் அப்படி பண்ணுறோம், லேப்டாப் கொடுக்குறோம், ஓய்வூதியம் கொடுக்குறோம், இதெல்லாம் கடைசி நேரத்தில் தான் பண்ணுவீங்களா நீங்கள்? அப்படி இருந்தும் பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. திருப்பரங்குன்ற விஷயத்தில் இந்த அரசு மீண்டும் பெரிய அளவுக்கான மண்ணை கவி இருக்கிறது. எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பல விதங்களில் தோற்றுப்போன ஒரு கட்சியாக இருக்கும்போது மீண்டும் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.